நம்முடைய சரீரம் இந்த மண்ணிலே அழிந்துவிடும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறவர் இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவர் மரணித்து விடுவார். மரணிக்கின்ற வேளையிலே எதை கொண்டு போக முடியும்? ஒன்றும் கொண்டு போக முடியாது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே இருக்குமானால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களை, கெட்ட சிந்தனைகளை, கெட்ட எண்ணங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற போட்டிகள், பொறாமைகள், கசப்புகள் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தை உள்ளுக்குள்ளே வரும் பொழுது நம்மை சுத்திகரிக்கும், நம்மை உருவாக்கும். நம்முடைய இருதயத்திலே நாலா பக்கங்களிலும் தேவனுடைய வார்த்தை நம்மை அங்கே சுத்திகரித்து நம்முடைய ஆத்துமாவை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். தேவனுடைய வருகையிலே நம்மை அந்த வார்த்தையானது தகுதிப்படுத்தும். அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில முக்கிய பங்காக, தேவையான ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே அது நிலைத்திருக்கும். தேவச்சனமே, அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிற 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுக்கு பயப்படாத, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, தேவ வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தாமல் தங்களுக்கு பிரியமானபடி, தங்களுக்கு இஷ்டப்படி, தங்களுக்கு தேவையானபடி வாழுவதற்கு தங்களை விற்று போட்டிருக்கிற இந்த பொல்லாத ஜனங்களுடைய வாழ்க்கையின் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அந்த வார்த்தை தான் அக்கினிக்கு இரையாக இந்த வானங்கள் பூமி எல்லாம் காக்கப்பட்டிருக்கிறது என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ ஜனமே, என் சத்திய வேதத்தை ஒரு மனுஷன் உட்கொள்ளுவானாய் இருந்தால், என் சத்திய வேதம் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கை சத்தியவானாக மாற்றப்படும். அவனுடைய வாழ்க்கை சத்திய தேவனை கனப்படுத்துகிறதாய் மாறும். அந்த வாழ்க்கையை தெய்வம் விரும்புகிறார். அந்த வாழ்க்கையிலே தெய்வம் பிரியப்படுகிறார். அவனுடைய ஆத்துமா ஒரு நாளும் சஞ்சலத்திலே, துக்கத்திலே அடிபட்டு நொறுங்கி போகாதபடி என் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிருபைகளை கொடுக்கும். என் தேவனுடைய வார்த்தை அந்த ஆத்துமாவுக்கு தேவையான சகலவிதமான கிருபைகளை வெளிப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. மனிதனுடைய ஆத்துமாவுக்கு ஜீவனை தருவது தெய்வத்தின் வார்த்தையே. ஆகவேதான் அன்பு தேவ ஜனமே, யோபு இதை அறிந்திருந்தவர். தன்னுடைய எல்லா பாடுகளின் வேளையிலும் தனக்கு இருந்ததான எல்லா விதமான நிர்பந்தங்கள், ஜனங்களுடைய, அவருடைய நண்பர்களுடைய பொல்லாத பேச்சுக்கள், தனக்கு இருந்தது எல்லாம் அழிந்து, தனக்கு இருந்ததான சொத்துக்கள் அழிந்து, பிள்ளைகள் அழிந்து, துக்கத்திலே, துன்பத்திலே அவர் இருக்கும் பொழுது கூட அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய வாழ்க்கையில யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கினது இல்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ ஜனமே, யோபு என்ற தேவ பக்தன் தேவனுடைய பார்வையிலே அவன் குற்றமற்றவனாக, தேவ பக்தி உள்ளவனாக, பொல்லாப்பு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாக வாழ்ந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய உதடுகளின் கற்பனைகள், அவருடைய வார்த்தைகளை விட்டு அவர் பின்வாங்காமல் இருந்தபடியினால் தான் அவன் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் என்று தெய்வமே சாட்சி கொடுக்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்ததற்கு காரணம் தேவனுடைய கற்பனைகளை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலுடைய இருக்கிறதான அந்த கற்பனைகள், நீதி நெறிகளை, நியாயத்தை விட்டு பின்வாங்காமல் அந்த வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அழகாக நடத்தின ஒரு தேவ மனுஷன். அது மாத்திரமல்ல, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும், எனக்கு வேண்டிய உணவுகளை பார்க்கிலும், எனக்கு வேண்டியதான எல்லா விதமான பசி உணவுகளை பார்க்கிலும் என் தெய்வத்தின் வார்த்தைகளை நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன், அதிகமாக நான் தியானிக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறார். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டும். இந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது மரியாள் எவ்வளவாக தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை அவள் புரிந்திருந்தாள். அவர்களுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து அவன் கல்லறையிலே வைத்து 4 நாட்களான பின்பும் அவள் அழுகி போயிட்டு சரீரம்
சரீரம் நாறியிருக்கும் என்று சொன்ன வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு யோவானுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தவன் 4 நாட்களாகி சரீரம் அழுகியிருக்கும் நாறியிருக்கும் என்று மற்றவர்கள் சொல்லுகிற நேரத்திலும் கூட அந்த மரித்த இருந்த கல்லறையில் இருந்த அந்த சரீரத்தை, அந்த சடலத்தை, அந்த பிணத்தை ஆண்டவர் பார்த்து உரத்த சத்தமாக, லாசருவே வெளியே வா என்ற ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அந்த வார்த்தை செல்லும் பொழுது அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அந்த வார்த்தை மகிமை நிறைந்தது. அந்த மரித்த சரீரத்துக்குள்ளே சென்று ஜீவனையும் உயிரையும் கொடுத்து மரித்தவன் எழுந்து வரத்தக்கதாய் என் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் மகிமைப்படுத்தினால், ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் உயர்த்தும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க தியானிப்பீர்களா இருந்தால் வேதம் தெளிவாக சொல்லுகிற, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் நானும் அங்கே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டது அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அன்றைக்கு புருஷனுடைய மனைவியினுடைய சித்தத்தினாலே அல்ல, தேவனுடைய வித்தாகிய பரிசுத்த வசனமாகிய திருவசனத்தினாலே தெய்வம் நம்மை ஜனிப்பித்திருக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 119:18 வாசிக்கும் பொழுது 119:18 தாவீது ராஜா சொல்லுகிறார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஒரு ராஜாவாய் இருந்தும் தேவனுடைய அதிசயமான வார்த்தையில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று கேட்கிறார். ஆகவே தேவையானது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை, அதில் உள்ள அதிசயங்கள், அதில் உள்ள ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் செய்வோமா? கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கர்த்தர் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அருமை பிதாவே, உடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா. உடைய வேதத்தில் இருக்கிற ஜீவன் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை, ரகசியங்களை, ஜீவனை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுடைய இருதய கண்களை, மனக்கண்களை பிரகாசமான கண்களாய் எங்களுக்கு தந்து நீர் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த வேதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அநேகருக்கு உம்முடைய வேதத்தை நாங்கள் சொல்ல எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய இருதயங்களை திறந்து உம்முடைய வார்த்தையை நேசிக்கிற ஒவ்வொரு கிருபைகளை நீர் வெளிப்படுத்தும்படியாய் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையானது ஒன்று, அது தேவனுடைய வார்த்தை என்பதை புரிந்து கொண்டு வாழ ஜனங்களுக்கு கிருபை தருவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இயேசுவின் உன்னத நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி நன்றியோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.